விஸ்டம் பெபிள்ஸ் அன்பர்களுக்கு வணக்கம். சின்ன வயசுல எக்ஸாமுக்கு போறப்போ சாமி கும்பிட்டு போ நல்லா பண்ணுவேன் அம்மா சொல்றதுல இருந்து நைட் கெட்ட கனவு வந்துச்சுன்னா விபூதி வச்சுட்டு படுத்தா சரியா போயிடும்னு சொல்ற வரைக்கும் எல்லாத்துக்கு பின்னாடியும் இருக்க ஒரே சயின்ஸ் சப்கான்ஷியஸ் மைண்ட். படத்துல எல்லாம் வர மாதிரி மெடிக்கல் மிரக்கிள்ஸ் நிஜ வாழ்க்கையிலயும் நடக்கதா செய்யுது. அது எதனாலன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அதனோட காரண கர்த்தாவும் இதே ஆழ்மனம் தான். ஒரு சிலர்னால மட்டும் எப்படி எப்பவுமே ஜெயிக்க முடியுது, ஒரு சிலர் மட்டும் எப்படி எப்பவுமே சந்தோஷமா இருக்காங்க, ஒரு சிலர் மட்டும் எப்படி எப்பவுமே ஆரோக்கியமா இருக்காங்கன்னு இதுவரை ஒரு வாட்டி உங்க மைண்ட்ல கிராஸ் பண்ணியிருந்தா இந்த வீடியோ உங்களுக்காக. டாக்டர் ஜோசப் மர்ஃபி எழுதின த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் புக்னால இன்ஸ்பயர் ஆனது இது. ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணா நல்லா இருக்கும், பாடி ஃபிட்டா வச்சுக்கலான்னு மனசு சொல்லும், ஆனா செய்யாது. காலையில சீக்கிரம் எழுந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நமக்கே தோணும், ஆனா செய்ய மாட்டோம். அதெல்லாம் செய்ய விடாம நம்மள கம்ஃபர்ட் ஜோன்குள்ளேயே சேஃபா வச்சிருக்கிறது நம்ம ஆழ்மனம் தான். இது வரைக்கும் செட்டான பேட்டர்ன்ல தான் நம்ம இயங்குறோமான்னு ஆழ்மனம் பார்த்துக்கும். அது சரி செய்ய கொஞ்சம் வயரிங் தேவை. அதுக்கு இந்த வீடியோ பாருங்க. மனசை பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா தெரிஞ்சுக்கலாமா? மைண்ட் 3 லெவல்ல ஆப்ரேட் ஆகுதுன்னு சிக்மண்ட் ஃப்ராய்ட் ஐஸ்பர்க் வச்சு சொல்றாங்க. இந்த பனிக்கட்டியில தண்ணிக்கு மேல இருக்க பகுதி கான்ஷியஸ் மைண்ட், தண்ணிக்குள்ள கண்ணுக்கு தெரியிற பகுதி சப்கான்ஷியஸ் மைண்ட், தண்ணிக்குள்ள கண்ணுக்கு தெரியாம இருக்க பெரிய பகுதி அன்கான்ஷியஸ் மைண்ட். நம்மள சுத்தி என்ன இருக்குன்னு இந்த பிரசன்ட் மொமெண்ட்ல அவேரா இருக்கிறது கான்ஷியஸ் மைண்ட். இப்ப ரூம்ல உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா ரூம் ஹாட்டா இருக்கா கோல்டா இருக்கா, உங்களை சுத்தி என்னென்ன சத்தம் வருது, சூழல் எப்படி இருக்குன்னு ப்ராசஸ் பண்றது, முதல் முறையா புதுசா ஏதாவது விஷயம் கத்துக்கிறப்போ அதை கவனிச்சு செய்யறது கான்ஷியஸ் மைண்டோட வேலை. நம்ம இமோஷன்ஸ், நம்பிக்கைகள், ஞாபகங்கள், பழக்கங்கள் எல்லாம் ஸ்டோர் ஆறது சப்கான்ஷியஸ் மைண்ட்ல. இப்போ உங்க ஃபோன் நம்பர் என்னன்னு கேட்டா டக்குன்னு சொல்றது சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கனால. கார் ஓட்டுறப்போ எப்படி ஓட்டணும், எப்ப எந்த கியர் மாத்தணும்னு ஆரம்பத்துல கான்ஷியஸா கத்துட்டு நம்ம அதை சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிட்டதால இப்ப எஃபர்ட்லெஸ்ஸா ஓட்ட முடியுது. அதே மாதிரி நம்ம பாடி ஃபங்க்ஷன்ஸ் ஆன மூச்சு விடுறது, இதயம் துடிக்கிறது, உடல் பூரா ரத்தம் ஓடுறது எல்லாத்தையும் இயக்குறது சப்கான்ஷியஸ் மைண்ட் தான். கசப்பான அனுபவங்கள், ரகசியங்கள் எல்லாம் அன்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கும். ஒவ்வொருத்தங்களோட பிஹேவியருக்கும் தாட் பேட்டர்னுக்கும் பின்னாடி இருந்து ஒரு பப்பெட் ஷோ மாதிரி ஹேண்டில் பண்றது அன்கான்ஷியஸ் மைண்ட்ல ஸ்டோர் ஆன ஏதோ ஒரு நிகழ்வு தான். கான்ஷியஸ் மைண்ட் நம்ம லாஜிக்கல் பிரெயின், அது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். பிரெயினோட 10% பவர் தான் அதுக்கு இருக்கு. சப்கான்ஷியஸ் மைண்ட்க்கு தான் பாக்கி 90% பவர் இருக்கு. சப்கான்ஷியஸ் மைண்ட்னால எந்த டெசிஷனும் எடுக்க முடியாது. சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு மெமரி பேங்க் மாதிரி. அதனோட வேலை எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஸ்டோர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள இயக்குறது மட்டும்தான். ஒரு நாள்ல ரிப்பீட்டடா நம்ம செய்யற எல்லா வேலைகளையும் செய்யறது சப்கான்ஷியஸ் மைண்ட். நம்ம என்ன எண்ணங்கள் அதுக்கு ஊட்டுறோன்னு நம்ம தான் கான்ஷியஸா இருக்கணும். நம்மள தோட்டக்காரரா வச்சுட்டோம்னா நம்ம எண்ணங்கள், நம்பிக்கைகள் தான் விதைகள். அதை விதைக்கிற தோட்டம் ஆழ்மனம். இந்த தோட்டத்துல நல்ல விதைகளை விதைக்க தான் தினமும் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் கேட்கணும். அதுபடி நம்மள கைட் பண்ற வேலைய ஆழ்மனம் பார்த்துக்கும். இப்போ வாழ்க்கையில் உங்களுக்கு எப்பவுமே கெட்டது மட்டும்தான் நடக்குதுன்னு உங்க மனசுல பதிஞ்சிருச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ரியாலிட்டியை தான் ஆழ்மனம் நடத்தி உங்க எண்ணத்தை ஊர்ஜிதப்படுத்தும். இப்ப நீங்க இருக்க நிலைமைக்கு உங்க மனசுதான் காரணம்னு பெரும்பாலும் யோசிக்க கூட நேரம் இல்லாம எதிர்மறை சுழற்சியிலேயே சிக்கிப்பீங்க. நீங்க விரும்புற நல்ல மாற்றங்கள், நல்ல விஷயங்கள் கிட்ட இருந்து உங்களை தள்ளி வச்சிருக்கிறது உங்க எதிர்மறை எண்ணங்கள் தான் உணர்ந்து அதை மாத்த முற்படுங்க. சப்கான்ஷியஸ் மைண்ட்ல என்ன மாதிரியான எண்ணங்களை அலோவ் பண்றோன்னு எப்பவுமே கான்ஷியஸா இருக்கணும். தற்போதைய மனநிலை நல்லா இல்லைன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கவனத்தை திசை திருப்பி பாசிட்டிவா யோசிங்க. சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்பவுமே தூங்காது. இதயம் எப்பவுமே துடிச்சிட்டு தானே இருக்கு. கான்ஷியஸ் மைண்ட் மட்டும்தான் தூங்கும். நம்மள உயிரோட வச்சிருக்கிறதும் நம்ம செயல்களை கட்டுப்படுத்துறதும் ஆழ்மனம் தான் இருக்கப்போ நம்ம ஆசைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுற சக்தி ஆழ்மனம்க்கு இருக்கு. இது நமக்குள்ள இருக்க ஒரு அற்புதமான புதையல். இதை சரியா புரிஞ்சிட்டனாலதான் பில் கேட்ஸ், மார்க் ஜக்கர்பர்க்னால எல்லாம் பிரெயினோட 100% பவரையும் யூஸ் பண்ணி ரொம்ப சீக்கிரமாவே வாழ்க்கையில ஜெயிக்க முடிஞ்சது. அந்த பவரை முழுமையா எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாமா? The power of repetition.
நம்ம புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிறோம்னா அதுக்கு நிறைய எஃபர்ட் போடணும். முதல் முறை நீங்க எழுத கத்துக்கிட்டது மாதிரி அதை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ண அது நமக்கு பழக்கம் ஆயிடுச்சு. ஏன்னா அது ஆழ்மனம்ல பதிஞ்சிருச்சு. இப்போ யாராவது நம்மள எழுத சொன்னா ராக் எப்படி சுழிக்கிறோன்னு எல்லாம் யோசிச்சு பண்ண மாட்டோம். அது மாதிரி பாசிட்டிவ் தாட்ஸை மனசுல ரிப்பீட்டடா அஃபர்மேஷன்ஸ் மூலமா விதைச்சிட்டே இருந்தோம்னா ஏதாவது சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன் வரப்போ அந்த தாட்ஸ்க்கு தகுந்த மாதிரி பாசிட்டிவா தான் நம்ம நடந்துப்போம். மோட்டிவேஷனல் கோட்ஸ், நல்ல புக்ஸ் படிக்கிறது, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஹெல்ப் பண்ணும். திரும்ப திரும்ப நம்ம கோல் இதுதான்னு சொல்லிட்டே இருந்தோம்னா சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பதிஞ்சு அதுக்கான ஐடியாஸ் ஜென்ரேட் ஆகும். உங்களுக்குள்ள என்ன திறன் இருந்தாலும் ஸ்டேஜ் ஃபியர் இல்லாம இருந்தாதான் அதை வெளிக்காட்ட முடியும். என்னால நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும், என்னை மக்கள் பாராட்டுவாங்கன்ட்டு மனசுல திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தா சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை தான் நம்பி அதுக்கு தகுந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டா உங்களை செயல்படுத்தும். சப்கான்ஷியஸ் மைண்ட்க்கு ஒரு விஷயம் உண்மையா பொய்யான்னு ஜட்ஜ் பண்ண தெரியாது. அது கேள்வி கேட்காது. அது ஒரு குழந்தை மாதிரி நம்ம என்ன சொன்னாலும் நம்பும். அதனாலதான் நெகட்டிவா சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படும், பாசிட்டிவா சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படும். The power of positive visualization. ஒரு எண்ணத்து மேல ஃபோக்கஸ் பண்ணோம்னா ஆழ்மனசோட அற்புத சக்தியை பயன்படுத்தலாம். மருந்துனால உடம்பு ஓரளவுக்கு தான் சரி செய்ய முடியும். நம்மள முழுமையா குணப்படுத்துற ஆற்றல் ஆழ்மனசுக்கு தான் இருக்கு. விமான விபத்துல எலும்பெல்லாம் நொறுங்கி போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்ட ஒருத்தர் மருத்துவர்களால கைவிடப்படுறாரு. இவர் பிழைக்க வாய்ப்பே இல்லைன்னு அவங்க சொன்னாலும் அடிப்பட்டவர் மனசுல ஓடிட்டே இருந்த மனக்காட்சினால வெறும் 8 மாசத்துல 103 எலும்புகள் உடைஞ்சிருந்த நிலையில கண்கள் மட்டும் சிமிட்டக்கூடிய நிலையில இருந்து ஹாஸ்பிட்டல் விட்டு குணமாகி நடந்து வெளியில வந்தாரு. இது ஒரு மெடிக்கல் மிரக்கல்னு மருத்துவர்கள் சொன்னாங்க. ஆனா அந்த மிரக்கலை நடத்தினது அவர் ஆழ்மனம் தான். தன் மனசுல தினமும் கிறிஸ்துமஸ் தினத்தன்னைக்கு தன் காலால நடந்து ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில போற மாதிரி தொடர்ந்து காட்சிப்படுத்திட்டே இருந்திருக்காரு. அதுதான் அவரை முழுசா குணமாக்குச்சு. அவர் பெயர் மாரிஸ் குட்மன். அவரை பத்தி மேலும் கூகுள் பண்ணி பாருங்க. எப்படி விஷுவலைஸ் பண்ணணும்னு தெளிவா இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்க கனவை நிஜமாக்குங்க. டே டைம் ஃபுல்லும் 75% தான் ஆக்டிவா இருக்க சப்கான்ஷியஸ் மைண்ட் நைட் தூங்க போறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியும் தூக்கத்தப்பையும் தூங்கி எழுந்த முதல் 10 நிமிஷத்துக்கும் 95% ஆக்டிவா இருக்கும். அந்த டைம்ல நம்ம விஷுவலைஸ் பண்ணோம்னா அது சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நல்லா பதியும். சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம இமோஷன் எப்படி இருக்குன்னு தான். அதனால ஒரு விஷயம் உண்மையா நடக்குதா இல்ல நீங்க விஷுவலைஸ் பண்றீங்களான்னு வித்தியாசம் தெரியாது. அதை முழுசா நம்பி அதுக்கு தகுந்த ரியாலிட்டிய வெளி உலகத்துல உருவாக்கும். எந்த ஒரு இன்வென்ஷனுமே முதல்ல மைண்ட்ல ஒரு இமேஜினேஷனா உருவாக்கப்பட்டதுதான். ஏரோப்ளேனை கண்டுபிடிக்கிறப்போ ரைட் பிரதர்ஸ்க்கு தோல்விகள் வந்தாலும் ஏரோப்ளேனை மனசுல ஓட விட்டுட்டே இருந்ததால தான் அதை உருவாக்க முடிஞ்சுது. நம்ம இலக்கு நோக்கி ஓடுற முயற்சியில எவ்வளோ சறுக்கல் வந்தாலும் மனசுல தைரியமாவும் நம்பிக்கையோடையும் நம்ம கனவை தக்க வச்சுட்டோம்னா அது நிச்சயமா நடக்க வழிபிறக்கும். ஸ்லீப் ஓவர் யோர் கன்ஃபியூஷன். தினமும் 8 மணி நேரம் தூங்குறோன்னு எடுத்துட்டா நம்ம வாழ்க்கையோட 33% தூக்கத்துல தான் கழிக்கிறோம். அந்த நேரத்துல பிசிக்கல் பாடிக்கும் கான்ஷியஸ் மைண்டுக்கும் தான் ரெஸ்டே தவிர சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்போதான் சந்தோஷமா கான்ஷியஸ் மைண்டோட குறுக்கீடு இல்லாம வேலை செஞ்சுட்டு இருக்கும். கான்ஷியஸ் மைண்ட் லாஜிக்கலா யோசிக்கிறனால டே டைம்ல ஒரு எண்ணத்தை சப்கான்ஷியஸ் மைண்ட்க்கு அலோ பண்றதுக்கு ஒரு கேட் கீப்பர் மாதிரி நிறைய செக் பண்ணிட்டு தான் விடும். கான்ஷியஸ் மைண்ட்க்கு ரெஸ்ட் கொடுக்குற 2 நேரம் ப்ரேயர் டைம், ஸ்லீப் டைம். அந்த நேரத்துல எந்த சந்தேகமும் எழாது. நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி ஆழ்மனசுக்கு ஒரு கேள்வி கேட்காம போகக்கூடாதுன்னு தாமஸ் எடிசன் சொல்லியிருக்காங்க. நம்ம தூங்குறப்போ ஆழ்மனம் அந்த கேள்விக்கான பதில கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். காலையில் எழுந்த உடனே முதல் 10 நிமிஷத்துல அந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும். இல்லாட்டி அந்த நாள்ல வேற ஏதாவது டைம்ல நம்ம உள்குரலாவோ இல்ல மத்தவங்க மூலமாவோ நமக்கு அந்த பதில் வந்தே தீரும். ஆரம்பத்துல இது உங்களுக்கு நடக்கலன்னா ஸ்ட்ரெஸ் அவுட் பண்ணாதீங்க. திரும்ப திரும்ப செய்யறப்போ நிச்சயம் நடக்கும். நமக்கு சொல்யூஷன் தெரியாத சூழ்நிலைகள் அமையறப்போ இதை ஃபாலோ பண்ணி தூங்கி எழுந்து யோசிச்சு பார்த்தா ஒரு தெளிவு கிடைக்கும். நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத வேகத்திலையும் வழிகள்லையும் ஆழ்மனம் சிந்திக்கும். நமக்கு உடம்பு சரியில்லாத நிலையில கூட உடம்பு சீரா இருக்க எண்ணத்தை ஆழ்மனசுக்கு கொடுத்தோம்னா நம்ம குணமாக்குற வேலைய அது பார்த்துக்கும். பிளசிபோ எஃபெக்ட் உருவானது இப்படிதான். நமக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தாலே போதும். அவங்க கொடுத்த மாத்திரைய சாப்பிட்டுருக்க கூட மாட்டோம், ஆனா சரியாயிட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா
டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தா சரியாயிருங்கிறது நம்ம நம்பிக்கை. அது ரியாலிட்டியா வெளிப்படுது. மருத்துவம் போயின்னு சொல்லல, ஆனா உடம்புல ஏற்படுற சின்ன சின்ன உபாதைகளை மனசு வச்சு மட்டுமே குணப்படுத்தலாம். அதை நம்ம நம்பினா. அடுத்த கேள்வி எல்லாருக்கும் எழறது, இது உண்மையா? அப்படின்னா ஏன் எல்லாருக்கும் நடக்க மாட்டேங்குதுன்னு. முழு நம்பிக்கை இல்லாம இருக்கிறதுனாலையும் நமக்கே தெரியாம இருக்க நெகட்டிவ் தாட்ஸ்னாலையும் தான் ஒரு சிலருக்கு என்ன நினைச்சாலும் நடக்கிறது இல்ல. பணக்காரர் ஆணும்னு நினைச்சு டெய்லியும் விஷுவலைஸ் பண்ணிட்டு இருந்தாலும் என்னால எப்படி அவ்வளோ பணத்தை சம்பாதிக்க முடியும்னு ஆழ் மனசுல இருந்தா நம்மளும் குழம்பி ஆழ் மனசையும் குழப்புவோம். அதே மாதிரி செல்வத்தை பத்தின தப்பான எண்ணங்களையும் மனசுல இருந்து நீக்கணும். சின்ன வயசுல நமக்கே தெரியாம நடந்த ஒரு சில நிகழ்வுகள் அதுக்கு காரணமா இருக்கலாம். நிறைய பணம் இருக்கவங்க எல்லாம் தப்பானவங்க, நேர்மையான வழியில இவ்ளோ பணம் சம்பாதிக்கவே முடியாது போன்ற பேச்சு நமக்குள்ள ஊறி ஊறி பணத்தை பத்தின நெகட்டிவ் இம்ப்ரெஷனை தான் மனசுல விதைச்சிருக்கோம். அது இப்ப நீங்க இருக்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்ல தான் உங்களை மெயின்டைன் பண்ணும். நான் கோடீஸ்வரன்னு 100 வாட்டி தினமும் சொன்னா அது பொய்ன்னு தான் கான்ஷியஸ் மைண்ட் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுமே தவிர அதை ஆழ்மனசுக்குள்ளவே போக விடாது. என் வருமானம் தினமும் அதிகரித்து கொண்டே வருகிறது, அதனால் நான் செழிப்பாக உள்ளேன் அப்படின்னு சொன்னா லாஜிக்கலா கான்ஷியஸ் மைண்டும் கன்வின்ஸ் ஆகி சப்கான்ஷியஸ் மைண்டும் நம்ப ஆரம்பிக்கும். உங்களால முடியும்னு நீங்க நம்புங்க. அதுக்கு டெய்லி அஃபர்மேஷன்ஸை உணர்வு பூர்வமா கேளுங்க. நம்பிக்கை இருந்தா எல்லாமே தன்னால நடக்கும். வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா இருக்க ஆத்தர் ஜோசப் மர்ஃபி சொல்ற 3 ஸ்டெப்ஸ் இதோ. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், யூ ஷுட் டூ வாட் யூ லைக் த மோஸ்ட் டு டூ, வாட் யூ லவ் டு டூ. நம்ம என்னைக்குமே நமக்கு பிடிச்ச வேலையை தான் செய்யணும். நமக்கு பிடிச்ச ஒன்று செய்யறப்போ அதுல டெடிகேட்டடா இருப்போம். அது வெற்றிக்கு வழிவகுக்கும். நம்ம லைஃபோட குவாலிட்டியும் அது இம்ப்ரூவ் பண்ணும். உலகத்துல சக்சஸ்ஃபுல்லா இருக்க எல்லாரையும் கவனிச்சு பார்த்தா அவங்க செய்யற வேலைய அவங்க எவ்வளோ நேசிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியும். செகண்ட் ஸ்டெப், யூ ஹாவ் டு மாஸ்டர் ஒன் ஃபீல்ட். நமக்கு பிடிச்சு செய்யற வேலையில நம்ம பெஸ்டா இருக்கணும். அப்போதான் அந்த ஃபீல்ட்ல லீடர் ஆகி அச்சீவ் பண்ண முடியும். தேர்ட் ஸ்டெப், கான்ட்ரிபியூட் டு த சொசைட்டி. நம்ம செய்யற ஒரு விஷயத்தினால மத்தவங்க எப்படி பெனிஃபிட் ஆறாங்கிறது ரொம்ப முக்கியம். மத்தவங்களுக்கும் ஹெல்ப் பண்ற நோக்கம் எப்பவுமே மனசுல இருக்கணும். ஆழ்மனசு பத்தி எல்லாமே தெரிஞ்சுட்டு எப்பயும் போல அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க மறந்துடாதீங்க. உங்களுக்காக என்னோட ஆக்ஷன் பிளான் இதோ. ஸ்டெப் 1, கன்வின்ஸ் யுவர் செல்ஃப் த தாட்ஸ் கிரியேட் ரியாலிட்டி. உங்க எண்ணங்கள் உணர்ச்சிகள் தான் யதார்த்தத்தை உருவாக்குதுன்னு முழு மனசோட நம்ப ஆரம்பிங்க. ஏன்னா இந்த நம்பிக்கை இல்லைன்னா சப்கான்ஷியஸ் மைண்டோட மேஜிக்கை உணர முடியாது. உங்க வாழ்க்கையில நீங்க இப்ப இருக்க சூழ்நிலையை எழுதுங்க. அதுக்கு உங்க மனசுல இருக்க எந்த எண்ணம் காரணம்னு நேர்மையா கண்டுபிடிங்க. இதுதான் உங்களை நம்ப வைக்கக்கூடிய ப்ரூஃப். ஸ்டெப் 2, ஃபைண்ட் அவுட் வாட் யுவர் ஐடியல் லைஃப் லுக்ஸ் லைக். நீங்க எப்படிப்பட்ட மனிதனா இருக்கணும், உங்க ஆரோக்கியம், செல்வம், உறவுகள்லாம் எப்படி இருக்கணும்னு எழுதுங்க. முடிஞ்ச வர தெளிவாகவும் டீட்டெயில்டாகவும் எழுதுங்க. எவ்வளோ ஸ்பெசிஃபிக்கா இருக்கோ அவ்வளோ நல்லது. எல்லாத்தையும் நிகழ்காலத்துல எழுதுங்க. அதை சப்போர்ட் பண்ற அஃபர்மேஷன்ஸ் கேளுங்க. ஸ்டெப் 3, தினமும் காலையில் எழுந்த உடனேவும் நைட் தூங்க போறதுக்கு முன்னாடியும் நீங்க எழுதின ஐடியல் லைஃபை விஷுவலைஸ் பண்ணுங்க. காட்சிகளோட கலந்த உணர்ச்சிகள் ஆழ்மனச அற்புத சக்தியை காட்ட தூண்டும். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்னே ஒண்ணு, நம்ம ஆழ்மனசை நம்பணும். ஆழ்மனசு நமக்குள்ள எப்பவுமே வேலை செஞ்சுட்டே இருக்கனால அதனோட சக்தி நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. நம்ம வாழ்க்கையில இருக்க எல்லா பிரச்சனையும் அதனால தீர்க்க முடியும். நம்மள மென்டலாவும் பிசிக்கலாவும் ஹெல்தியா வச்சிருக்க ஆழ்மனசை முழுசா பயன்படுத்தணும். இந்த உலகத்துல எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கோம். நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கிறதுக்காக நன்றியோட இருந்தா அதுவே இன்னும் நல்லது நடக்க வழிவகுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கணும்னு நினைச்சா விஸ்டம் பெபிள்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். ஆழ்மனம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்க ஆழ்மன அனுபவங்களை எங்க கூட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நன்றி.